ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வாரம் நம்ம ஒரு நான்வெஜ் ஐட்டம் பண்ணிடலாமா? எறா ரோஸ்ட் எப்படி டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் பண்ணலாம், சீக்கிரமாக எப்படி பண்ணலாங்கிறது பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்காக ஒரு 1/2 கிலோ எறா நான் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் தேவையான அளவுக்கு, இந்த எறாக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள். 1 டீஸ்பூனுங்கிறது இது குட்டி டீஸ்பூனுங்கிறதுனால 2 தடவை போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் தான் மிளகாத்தூள். அப்புறம் 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர். இதுவும் போட்டு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு அதை அந்த மசாலா எல்லா இறாலையும் பிடிக்கிற மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் இருக்கட்டும். அப்புறம் பார்க்கலாம். 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இனி ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். அந்த எண்ணெய் எல்லா பக்கமும் நல்லா விட்டுட்டு நல்லா ரெடியாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா எறா, அதை எடுத்து ஒன்றா எல்லாம் அடியில் இந்த கடாயில் முட்டுற மாதிரி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் மேலே இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வச்சு ஒரு 2 நிமிஷத்துலேயே இந்த எறா தண்ணி விட ஆரம்பிக்கும். தண்ணியில் திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. ஆயில் அதே போதும். அந்த 1 டேபிள் ஸ்பூன் ஆயில்லையே அது நல்லா முருகலாக வந்துருச்சு பாருங்கள். இது இனி நம்ம ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு நம்ம இதுக்கு ஒரு மசாலா பண்ணலாம். அதுக்காக வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது இருக்கட்டும். நம்ம இன்னொரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடாயிடுச்சு. அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். அதில் 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1 பிரிஞ்சி இலை, அப்புறம் 1 மிளகாய் அதையும் கிள்ளி போட்டு அதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே 1/4 கப்பு தேங்காய் துண்டுகள் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா அது நல்லா அந்த மணம் நல்லா இருக்கும். அது வதங்கி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகும்போது கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 2 தண்டு கருவேப்பிலையும் போட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுடலாம். அது கூட 2 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன். மல்லித்தூள் போடும்போது நீங்கள் பார்த்து ஸ்டவ் சிம்மில் தான் இருக்கணும், கரிஞ்சிடக்கூடாது. அது கூடவே 2 வெங்காயம் பொடியாக நறுக்குனது அதையும் போட்டுட்டு கூடவே ஒரு பச்சை மிளகாயும் போட்டிருக்கேன் பாருங்கள். பச்சை மிளகாய் இருக்குது, அதையும் எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. பச்சை மிளகா 1 போட்டால் போதும். இது எல்லாம் காரமும் சேர்ந்து வரும்போது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அதை நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. ஆனால் ஸ்டவ் சிம்மிலேயே இருக்கட்டும். வதக்கிட்டு இனி இதை மூடி வச்சிடலாம். உப்பும் போட்டு சிம்மிலேயே மூடி 1 நிமிஷம் கழித்து திரும்பவும் கிளறி திரும்பவும் மூடி வச்சு அந்த மாதிரி ஒரு தடவை மூடி எடுத்து அந்த மாதிரி ஒரு 3 ட்ரிப்பு வதக்கும்போது உங்களுக்கு நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடும். அப்போ நம்ம 2 தக்காளி பொடிசாக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் பாருங்கள். அதையும் வதக்கி விட்டு இதே மாதிரி தான் சிம்மில் தான் இருக்கணும். இப்போவும் இதே மாதிரி கிளறி விட்டுட்டு மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து 1 நிமிஷம்தான், 1 நிமிஷம் கழித்து திரும்ப எடுத்து இதே மாதிரி ஒரு 2-3 ட்ரிப்பு பண்ணுறதுக்குள்ளே தக்காளியும் நல்லா மஷியாக வந்துடும். அதுக்கப்புறம் மிச்சத்தை பார்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ வேணால் கொஞ்சம் குத்தி விட்டால் தக்காளி நல்லா கரைஞ்சி வரும் பாருங்கள். ரெடி ஆயிடுச்சு. அதில் நம்ம இந்த ப்ரான்ஸ் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம தேவையான அளவுக்கு மல்லி இலையும் புதினாவையும் தூவலாம். மல்லி இலை நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ போட்டுட்டு அதில் பாதி புதினாவும் போட்டு நல்லா கிளறி மூடி வச்சு 1 நிமிஷம் இருக்கட்டும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். முடிஞ்சது, ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது இப்படி தக்காளி கூட சப்பாத்தி கூட சூப்பராக இருக்கும். இல்லை நீங்கள் வெரைட்டி ரைஸ் கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். காரமெல்லாம் இந்த சொன்ன அளவுகளோடு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். குழந்தைங்களும் கூட ருசித்து சாப்பிடுவாங்க பாருங்கள். அடுத்த வாரம் புது வீடியோவோடு உங்களை சந்திக்கும் வரைக்கும் வணக்கம்.